எல்லாருக்கும் வணக்கம். நான் மோனிகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட், கோயம்புத்தூர் மோனிகா ஸ்பீச் கிளினிக்ல இருந்து. இந்த வாரத்துக்கான டாபிக் டங் டை. இதை ஆங்கைலோகிளாசியா அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்ல சொல்லுவோம். ஓகே, சோ அது என்ன, இது எப்படி ஸ்பீச் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத பாத்துடலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம நாக்கையும் நம்மளுடைய மவுத்தையும் அட்டாச் பண்ணக்கூடிய, லிங்க் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் ஃப்ரினுலம் அப்படின்னு சொல்லுவோம். அது நாக்குடைய கீழ் பகுதியில இருக்கும். அது லைக் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி தான் இந்த ஏரியா. ஓகே, நம்ம ப்ளூ லைன் மாதிரி தெரியுது இல்லையா? சோ அதுதான். சோ இதுதான் நம்மளுடைய நாக்கையும் நம்மளுடைய மவுத்தையும் லிங்க் பண்ணக்கூடியது. ஓகே, சோ அஸ் செட் இது ஒரு எலாஸ்டிக் நேச்சர் இருக்கக்கூடியதுதான். ஓகே, சோ நம்ம நாக்கை நம்ம மேல யூஸ் பண்றது, அதாவது லா அப்படிங்கிற வார்த்தை சொல்லும் போது நாக்கு என்ன ஆகுது, நம்மளுடைய மவுத்தோடைய ரூஃபை டச் பண்ணுது இல்லையா, லா அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது அட் சேம் டைம் நம்மளோட நாக்கு மவுத் கூட அட்டாச்சா தான் இருக்கு. ஓகே, சோ இதுதான் அதோடைய நேச்சர். சில குழந்தைங்களுக்கு என்ன ஆயிடும்னா, இந்த ஃப்ரினுலமோட லென்த் பிறக்கும் போதே கொஞ்சம் ஷார்ட்டாவும் கொஞ்சம் திக்காவும் இருக்கிறது உண்டு. ஓகே, சோ இது வேற எதனாலையும் கிடையாது. நம்மளுடைய பாடி ஆர்கன் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாகும் போது அந்த டிஷ்யூஸ் ரொம்ப பவுண்டடா இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஓகே, சோ இது திடீர்னு ஒரு நாள் வர்றது கிடையாது, பிறக்கும் போதே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சில குழந்தைங்களுக்கு ரொம்ப திக்காவும் ரொம்ப ஷார்ட்டாவும் இருந்தா அந்த குழந்தைங்க பிறந்த உடனே அவங்களுக்கு லேட்ச் பண்றது, அதாவது மதர் பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது சக் பண்ணி குடிக்கிறதுக்கே அவங்களுக்கு அஃபெக்டடா இருக்கும். ஓகே, சோ அந்த அளவுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தா அந்த குழந்தை அழுதுட்டே இருக்கும். பால் அம்மாக்கு நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கு, இருந்தாலும் குழந்தை சக் பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அப்படி இருக்கும் போதே அதை அசஸ் பண்ணி டாக்டர் அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு ஃப்ரினாட்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காவே பேசிக்கா அதை ரிலீஸ் பண்ணிடுறாங்க அந்த டங் டைய. சோ நம்ம லைட்டா அது ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நாக்கு இன்னும் கொஞ்சம் கூட மூவ்மெண்ட்ஸ் பெட்டரா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு 3-4 வயசு ஆகியுமே மழலை பேச்சு போகல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்பீச் கிளினிக்ல கூட்டிட்டு வருவாங்க. சோ அப்படி அது எதனாலன்னு சொல்லிட்டு நம்ம ஓரல் ஸ்ட்ரக்சர் அசஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு இருக்கிறது உண்டு. இது ரொம்ப சிவியரா இல்லாததுனால சில குழந்தைங்களுக்கு இந்த ஸ்வாலோயிங்லயோ இல்லைன்னா சாப்பிடுறதுலயோ இல்லைன்னா நல்ல மெல்றதுலயோ எந்த பிரச்சனையுமே இருக்காது. ப்ளோ பண்றது சக் பண்றதுல பிரச்சனை இருக்காது. அதனால இது தெரியாமலே இருந்திருக்கும். பேச ஆரம்பிக்கும் போது கிளாரிட்டி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. சோ அதுதான் அவங்களுக்கு கண்டிஷனா இருந்திருக்கும். ஓகே, சோ இப்படி இருக்கும்போது அதோடைய திக்னஸும் அதோடைய லென்த்தும் ஓகே பரவாயில்ல, பட் ஆனாலும் கிளாரிட்டி மட்டும் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒன்லி ஸ்பீச் தெரப்பி கொடுத்தாலே பை பிராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை சரி பண்ண முடியும். பட் நம்ம அசஸ் பண்ணி பார்க்கும்போது அதோட லென்த் அண்ட் திக்னஸ் இருக்கிறத வரைக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கண்டிப்பா இது ஒன்லி ஸ்பீச் தெரப்பில பண்ண முடியாதுன்னு இருந்துச்சுன்னா நம்ம அகைன் டாக்டர் கிட்ட போய் நம்ம அந்த டங் டைய ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப ரிலீஸ் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு ஒரு பழக்கமா மாறிடுது இல்லையா? அதே கதை தான். சோ அதனால என்ன ஆகும்னா, இந்த குழந்தை இப்போ ல அப்படின்னு சொல்லும் போது பிஃபோர் அந்த குழந்தைக்கு டங் டை இருந்தனால மேல டச் பண்ணி லன்னு சொல்லியிருக்காது. அதுக்கு பல தனோ நானோ பல்ல ஐ மீன் சாரி டங் ஃப்ரெண்ட்ல பார்த்து சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சவுண்ட் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி கத்திருந்திருப்பா. ஓகே, சோ இப்போ இந்த டங் டையை ரிலீஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது சரியாகாது. அதுக்கு ஒரு பிராக்டிஸ் தேவைப்படும். சோ அந்த இடத்துல தான் இந்த ஸ்பீச் தெரப்பி அகைன் வருது. ஓகே, சோ ஃப்ரினாட்டமி பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு ஸ்பீச் தெரப்பி எடுத்துக்க வேண்டியிருக்கும். அந்த ப்ரொடக்ஷனும் அது எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக. அண்ட் பை பிராக்டிஸ் ஆட்டோமேட்டிக்காவே இது ஆஃப்டர் அ பீரியட் லாங் ரன்னா இருக்காது இந்த கண்டிஷனுக்கு ஸ்பீச் தெரப்பிங்கிறது. ஒன்ஸ் அந்த குழந்தைக்கு பரிச்சயம் ஆயிடுச்சு, குழந்தை பிராக்டிஸ் அழகா பண்ணதுன்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த குழந்தையோடைய கிளாரிட்டி இன்னும் பெட்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சோ இதுதான் அந்த டங் டை பொறுத்தது. ஓகே, சோ இதுல உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இல்லைன்னா நீங்க டைரக்டா ஒரு அசஸ்மெண்ட் இங்க எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.